பல பேர்கள் என்னிடம் கேட்கின்ற ஒரே ஒரு கேள்வி என்னவென்றால், சார் என்னுடைய எண்ணங்களை அல்லது நினைப்புகளை, லட்சியங்களை எப்படி ஆழ் மனதில் பதிவாக்குவது? அதற்கு ஏதாவது முத்திரைகள் இருக்கிறதா? அதற்கு நேரங்கள் உண்டா என்றெல்லாம் கேட்பார்கள். இதற்கு நான் சொல்கின்ற ஒரே ஒரு பதில் என்றால், ஆழ்மன பதிவு என்றால் என்ன? உங்கள் மூளையில் எதையெல்லாம் ஆழமாக பதிவாக்கி இருக்கிறீர்களோ, அதை மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, அதுக்கு பேர் தான் ஆழ்மன பதிவு. அது நல்லதோ கெட்டதோ. ஆக இந்த ஆழ்மனதில் சுலபமாக பதிவாக்குவதற்கு மூளை சுலபமாக நம் சொல்வதை ஏற்றுக்கொள்வதற்கும் மிக முக்கியமான முத்திரை. அதாவது எதையெல்லாம் நீங்கள் உங்கள்கிட்ட பிரார்த்தனையாகவோ லட்சியங்களாகவோ நீங்கள் உங்கள் மனதில் நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால், நீங்கள் இந்த முதிரையை பயன்படுத்தி பாருங்கள். இந்த 2 விரலையும் மடக்கிவிட்டு இந்த 3 விரல்களையும் முதல் 3 விரல்களை ஒட்டி கொண்டு, இதுக்கு பேர் குபேர முத்திரை என்று சொல்வார்கள். ஆனால் இதை மன தத்துவத்தில் இதுதான் ஆழ்மன கட்டளைக்கான முதிரை. இப்படி வைத்துக்கொண்டு தொடையிலேயோ அல்லது பக்கத்திலேயே வைத்துக்கொண்டு இந்த கைகளை நீங்கள் என்ன செய்யலாம்? நீங்கள் எதை கண்ணை திறந்துக்கிட்டால் கண்ணை மூடிக்கொண்டு நீங்கள் மனதில் தொடர்ச்சியாக ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருந்தால், அல்லது அதற்கான கற்பனை காட்சிகளை பார்த்து கொண்டிருந்தால், சேர்த்து செய்து கொண்டே இருந்தால் சுலபமாக உங்கள் மூளை ஏற்றுக்கொள்ளும். ஆக நாங்கள் ஹிப்னாசிஸ் என்று சொல்லக்கூடிய பகுதியில் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமா? நீங்கள் செய்கின்ற காரியங்கள் அனைத்தும் வெற்றியாக மாற வேண்டுமா? உங்களுக்கு உடனேயே உற்சாகம் வேண்டுமா? பழையபடி நீங்கள் வெற்றி பெற வேண்டுமா? ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த காலகட்டத்தில் நல்லா இருந்தீங்களோ, அது சின்ன பிள்ளையாக இருந்த காலமாக இருந்தாலும் சரி, வாலிபமாக இருந்த காலமாக இருந்தாலும் சரி, எந்த காலத்தில் நீங்கள் ரொம்ப நல்லா இருந்தீங்க, ஆரோக்கியமாக இருந்தீங்க, சிறப்பாக இருந்தீங்க, வெற்றியாளராக இருந்தீங்க, அந்த காலத்தை நினைங்க, அந்த இடத்தை நினைங்க, யாரோட இருந்தீங்களோ அதை நினைங்க. ஒரு 5-10 நிமிடம் ஒரு நாளைக்கு ஒரு வேளை அல்லது 2 வேளை அதை நினைத்து அனுபவிங்க அனுபவிங்க அனுபவிங்க. அதை உணர்வுபூர்வமாக சொல்லணும். நான் நல்லா இருக்கிறேன், சிறப்பாக இருக்கேன், அந்த இடத்த பார்த்துக்கிட்டே நீங்கள் சொல்லும்போது இந்த முதிரையில் அது என்ன செய்யுது? ஆழ் மனதில் பதிவாகிவிட்டு பழைய ரெக்கார்டுக்கு உயிர் கொடுத்து என்ன செய்ய, இப்போ இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து அப்போ நீங்கள் எப்படியெல்லாம் வெற்றி பெற்றீர்களோ அதே மாதிரி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தந்துவிடும். பிறகு நீங்கள் உங்களான உழைப்புகளை நீங்கள் போடும்போது எதிர்பார்த்த வெற்றியும் எதிர்பார்க்காத நிலையில் வெற்றியையும் நீங்கள் அடைவதை நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்து கொள்ள முடியும். இதை செய்து பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். இதைத்தான் நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் என்று சொல்கிறோம். லைக் அட்ராக்ட்ஸ் லைக். நீ எதை நினைத்து கொண்டு இருக்கிறாயோ அதை ஈர்ப்பாய் என்பதான் விதி. செய்து பார்ப்போம், நாமும் வாழ்வோம்.